Good morning students. Next topic, AC circuit containing pure resistor. Consider a circuit containing a pure resistance or connected across the alternating source. So இது ஒரு circuit. இதில் ஒரு alternating sourceக்கு அக்ராஸாக நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆரை கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதோட instantaneous value of the alternating voltage V it is equal to Vm sin omega t. An alternating current I flowing in the circuit due to this voltage. Where இந்த alternating current I வந்து இந்த alternating voltageனால இதில் flow ஆச்சு அப்படின்னா ஒரு பொட்டென்ஷியல் ட்ராப் அக்ராஸ் ஆரில் வந்து கிவன் ஆகுது. அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா VR it is equal to IR. So according to Kirchhoff's loop rule, the algebraic sum of potential differences in a closed circuit is 0. அப்போ the algebraic sum of the potential difference V minus VR it is equal to என்னது 0 ஆகும். ஸோ இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம எப்படி எழுதலாம்? வியோட வேல்யூ Vm sin omega t it is equal to IR. ஸோ இப்போ அந்த கரண்ட் ஐயை வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா Vm by R sin omega t. ஸோ ஐயோட வேல்யூ என்னது Im sin omega t. ஸோ இந்த இடத்துல ஏன் I it is equal to Im sin omega t போடுறோம்? V by R it is equal to என்னது I. ஸோ அப்போ Vm by R it is equal to Im. அப்போ அந்த Vm by Rக்கு பதிலாக நம்ம இங்கே என்ன போட்டிருக்கோம்? Im sin omega t. ஸோ Vm by R it is equal to I. The peak value of alternating current. அப்போ இந்த Im அப்படிங்கிறது இந்த alternating currentோட peak value. So from this equation clear that the applied voltage and the current are in phase with each other in a resistive circuit. அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேருந்தும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? Im வேல்யூ ஸோ Vm by R. இந்த இடத்துல Vm sin omega t is equal to IR. ஐயோட வேல்யூ Vm by R sin omega t. ஸோ அந்த Vm by Rக்கு பதிலாக நம்ம என்ன போட்டிருக்கோம்? Im போட்டிருக்கோம். Imங்கிறது என்னது? பீக் வேல்யூ ஆஃப் தி கரண்ட். நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு என்ன குறிக்குது? இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் இருந்தும் நம்ம Vm by R it is equal to Im. So I it is equal to Im sin omega t. It is the applied voltage and the current are in phase with each other in resistive circuit. அப்போ ரெசிஸ்டிவ் சர்க்கியூட்டில் அதோட அப்ளைடு வோல்டேஜும் கரண்ட்டும் எப்படி இருக்குது? phase with each other. It means that they reach their maximum and minimum simultaneously. ஸோ அதை தான் நம்ம இந்த டயக்ராமில் பார்க்க போகிறோம். இந்த ஃபேஸ் டயக்ராமில் ஏசி வித்து ஆர் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம். இப்போ இது வந்து ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ், இதில் ஆரிஜின். இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு வெக்டார் ஏ எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து ஒமேகாங்கிற ஆங்குலர் வெலாசிட்டியில் ஆன்டி கிளாக்வைஸ் டைரெக்ஷனில் ரொட்டேட் ஆகுது. இதை வெலாசிட்டி வியோட எடுத்துக்கோம். ஸோ இது ரெண்டு கடையில் உள்ள ஆங்கிளை ஒமேகா டின்னு எடுத்துக்கோம். இப்போ இதோட ஃபேஸ் டயக்ராம் பார்த்தோம். இந்த ஃபேஸரை இதோட சைன் எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இது ஒரு பீக் வேல்யூ ரீச் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் 0. ஸோ இது 0 பை 2 பை. ஸோ இதோடது ஒமேகா டி. நெக்ஸ்ட்டு ஏசி சர்க்கியூட் கண்டெய்னிங் ஒன்லி எ கெப்பாசிட்டர். இப்போ கன்சிடர் எ ஆல்டர்னேட்டிங் சோர்ஸ் வோல்டேஜ் சோர்ஸு, அதில் வந்து ஒரு கெப்பாசிட்டரை இந்த மாதிரி அக்ராஸாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூஸ் V it is equal to என்னது? Vm sin omega t. இப்போ Q be the instantaneous charge on the capacitor. அப்போ இந்த கெப்பாசிட்டரோட சார்ஜ் இன்ஸ்டன்டேனியஸ் சார்ஜ் Q அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா the EMF across the capacitor at that instant. அப்போ இது வழியாக போகக்கூடிய அந்த EMF வந்து at that instant இதோட EMF Q by C ன்னு எடுத்துக்கிட்டோம்னா according to Kirchhoff's loop rule V minus Q by C. V minus Q by C it is equal to 0. அப்போ V it is equal to Q by C. அப்போ Q வெளியில் எடுத்துட்டோம்னா it is equal to என்னது? CV. அப்போ Qோட வேல்யூ C
வியோட வேல்யூ விஎம் சைன் ஒமேகா டி. ஸோ இது ரெண்டு இதோட டெஃபினிஷன் ஆஃப் கரண்ட். இப்போ இந்த டெஃபினிஷன் ஆஃப் கரண்ட் ஐயை வெளியே ஐ இட் இஸ் ஈக்குவல் டு என்னது டிக்யூ பை டிடி. ஸோ இந்த க்யூவுக்கு பதிலாக நம்ம இங்கே என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும் சிவிஎம் சைன் ஒமேகா டி. அப்போ இட் இஸ் ஈக்குவல் டு டி பை டிடி ஆஃப் க்யூவோட வேல்யூ என்னது சிவிஎம் சைன் ஒமேகா டி. இப்போ சிவிஎம்மை வெளியில் எடுத்துகிட்டு டி பை டிடி ஆஃப் சைன் ஒமேகா டி. சிவிஎம் ஒமேகா காஸ் ஒமேகா டி. ஸோ சைன் ஒமேகா டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஒமேகா சைன் ஒமேகா டி. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன வருது சிவிஎம் ஒமேகா காஸ் ஒமேகா டி. ஸோ பத்தில் ஐ இட் இஸ் ஈக்குவல் டு விஎம் பை 1 by c omega. Vm by 1 by c omega sin omega t plus pi by 2. So the instantaneous value of current I it is equal to Im sin omega t. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல sin omega t ஓட ஒரு plus pi by 2 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ விஎம் பை 1 by c ஒமேகாவை ஐஎம்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த இடத்துல இதுக்கு வேறு என்ன பண்ணிருக்கோம் Im sin omega t plus pi by 2, the peak value of the alternating current. It is clear that it leads the applied voltage by pi by 2 in a capacitor. So the resistor la பார்த்தோம் அப்படின்னா என்னாச்சு ஒரு இண்டக்டன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் பை பை 2 இருந்துச்சு. அது வந்து லேக் ஆயிடுச்சு. வோல்டேஜை விட பை பை 2 கரண்ட் வந்து லேக் ஆயிடுச்சு. பட் இந்த இதில் நம்ம கெப்பாசிட்டரை பயன்படுத்துறதுல என்ன ஆகுது லீட்ஸ் டு அப்ளைடு வோல்டேஜ் பை 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 2. ஸோ இது வந்து அப்ளைடு வோல்டேஜை விட பை பை 2 வந்து லீட் ஆகிட்டுருக்கு என்ன கெப்பாசிட்டர் சர்க்யூட்டில். இதைத்தான் நம்ம வந்து அந்த டயக்ராமில் பார்க்க போகிறோம். ஸோ எவ்வளோன்னா பை பை 2 மீன்ஸ் என்னது 90 டிகிரி கரண்ட் வந்து லீட்ஸ் டு த அப்ளைடு வோல்டேஜ். அப்ளைடு வோல்டேஜை விட 90 டிகிரி லீட்ஸ் ஆகிருக்கு. கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் நம்ம ஏற்கனவே capacitive reactance Xc. The peak value of current Im is given by Im it is equal to Vm by 1 by c omega. So the compare equation இந்த c ஒமேகாவுக்கு பதிலாக நம்ம c ஒமேகாவும் ஆரும் ஈக்குவல் அப்படின்னா எப்படி எடுத்துக்கலாம் 1 by Im it is equal to Vm by R for a resistive circuit. So resistive circuit ஓட Im it is equal to என்னது Vm by R. அப்போ இந்த quantity 1 by c omega plays the same role. அப்போ இந்த 1 by c omegaவும் இந்த Rவும் என்னது same role தான். So this is the resistance offered by the capacitor. அப்போ இந்த கெப்பாசிட்டர் மூலமாக ஆஃபர் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ஸை தான் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் 1 by c ஒமேகான்னு எடுத்துக்கலாம். ஸோ இட் இஸ் கால்டு கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். ஸோ அந்த 1 by c ஒமேகா இட் இஸ் ஈக்குவல் டு ஆர் வி பை எம் 1 by c ஒமேகா வி பை எம் பை விஎம் பை ஆர் இட் இஸ் ஈக்குவல் அப்படின்னா ஸோ இதில் இந்த கெப்பாசிட்டர் மூலமாக கிடைக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டிவை reactance எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ XC it is measured in ohm. XCங்கிறது என்னது offered by the capacitor. This is the resistance offered by the capacitance. Capacitive reactance XCன்னு எடுத்துக்கிட்டோம்னா it is measured in ohm. அப்போ XC it is equal to என்ன எழுதலாம் 1 by omega c. The capacitive reactance XC varies inversely as the frequency. இதில் வந்து ஃப்ரீக்வன்சி இன்வர்ஸாக என்ன செய்யுது இந்த கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் வந்து வேரி ஆகுது. அப்போ XC அப்போ ஸ்டடி கரண்ட்டில் F is equal to 0 அப்படின்னா therefore கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் XC it is equal to 1 by omega c. அப்போ 1 by ஒமேகாவோட வேல்யூ 2 pi fனா 1 by 2 pi f c it is equal to 1 by 0. இந்த 1 by 0 it is equal to என்ன ஆயிருது infinitive. Thus a capacitive circuit offers infinitive resistance to a steady current. அப்போ ஒரு கெப்பாசிட்டிவ் சர்க்கியூட் வந்து அதோட ரெசிஸ்டன்ஸ் எப்படி கொடுக்குதுன்னா இன்ஃபினிட்டிவாக கொடுக்குது ஒரு ஸ்டெடி கரண்ட்டில். ஸோ தட் ஸ்டெடி கரண்ட் வந்து cannot flow through the capacitor. அதனால் என்ன செய்ய முடியாது ஸ்டெடி கரண்ட் வந்து கெப்பாசிட்டர் வழியாக ஃப்ளோ ஆக முடியாது. ஸோ இந்த ஃபேஸ் டயக்ராமை பார்த்தோம்னா
ஃபஸ்ட்டு 0 to a இது ஒரு வெக்டார், அதோட ஆங்கிள் வந்து ஒமேகா டி, ஒமேகா ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகாவில் இது வந்து என்ன செய்யுது, ஒரு ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகுது. ஸோ இப்படி ரொட்டேட் ஆகும்போது இதோட ஃபேஸர் டயக்ராம் பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டில் போட்டிருக்கோம் இல்லையா, இது வந்து வோல்டேஜ் வச்சு வர்றது. அடுத்தது இந்த மாதிரி ஆன்டி கிளாக் வைஸில் வரும்போது அனதர் வெக்டார் இப்போ சொன்னோம் இல்லையா 90 டிகிரி. இப்போ இது வந்து என்ன செய்யுது, இந்த சைடில் இது இந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷனை ஏற்படுத்துது. அப்படின்னா இதோட ப்ரொஜெக்ஷன் எப்படி வருது, இங்கேருந்து 0 to π, அதே மாதிரி இங்கே இந்த இடத்துல முடிச்சிடும். ஏன் அப்படின்னா இந்த இதோட ஆங்கிள் வந்து என்னது 90 டிகிரி. ஸோ இட் இஸ் ஐ. இது வந்து ஐயோட வேல்யூ. இது இந்த ஓஏங்கிறது என்னது மேக்ஸிமம் வோல்டேஜ், ஓபிங்கிறது என்னது மேக்ஸிமம் கரண்ட். ஸோ இதை எப்படி எடுத்துக்கலாம், நம்ம ஐஎம் இஸ் ஈக்குவல் டு சைன் ஒமேகா டி ப்ளஸ் π/2. ஐஎம்ங்கிறது எவ்வளோ கூடியிருக்கு, ஒமேகா டியோட இப்போ இது ரெண்டுக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு π/2. ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள தொலைவு வந்து அப்போ என்ன செய்யுது, இன்க்ரீஸ் ஆகிருக்கு, π/2 வந்து கூடுது. ஸோ இதுதான் இந்த ஃபேஸர் டயக்ராம் ஆஃப் அல்லது வேவ் டயக்ராம் ஃபார் ஏசி சர்க்யூட் வித் சி கெப்பாசிட்டர். ELI is an acronym which means that EMF voltage leads the current in an inductive circuit. ஒரு inductive circuitல voltage வந்து கரண்ட்டை விட லீட்ஸாக இருக்குது அப்படிங்கிறத தான் ஷார்ட்டாக ELIன்னு சொல்கிறோம். ஐசிஇங்கிறது என்னது, இது ஒரு சுருக்கமாக சொல்கிறோம். ஐசிஇ இது என்ன சொல்லலாம், லீட்ஸ் டு EMF voltage current in a capacitive circuit. கரண்ட் வந்து வோல்டேஜை காட்டிலும் லீட்ஸாக இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்கிறோம். அடுத்தது எக்ஸாம்பிள் 4.20. A 400 milliHz coil of negligible resistance is connected to an AC circuit in which an effective current of 6 milliampere is flowing. Find out the voltage across the coil if the frequency is 1000 Hz. அப்போ எல்லோட வேல்யூ 400 × 10⁻³ 400 மில்லிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணிருக்கோம் 10⁻³ Hz. அடுத்தது கரண்ட் எஃபெக்டிவ் கரண்ட் R × 10⁻³ மில்லி ஆம்பியர் இல்லையா, 10⁻³ போடுறோம். எஃபோட வேல்யூ 1000 Hz. இப்போ இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் XL இட் இஸ் ஈக்குவல் டு என்னது L ஒமேகா. இப்போ இட் இஸ் ஈக்குவல் டு L ஒமேகாட ஃபார்முலா என்னது 2πf. ஒமேகா இட் இஸ் ஈக்குவல் டு 2πf. ஸோ L × 2πf. அப்போ 2π, அதே மாதிரி இதோட எஃபோட வேல்யூ இது L. சரியா? ஸோ இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது 2512 ஓம். இது வந்து இண்டக்டிவ் ரெசிஸ்டன்ஸ். அடுத்தது அதில் அக்ராஸ் எல்லில் வரக்கூடிய வோல்டேஜ் V இட் இஸ் ஈக்குவல் டு IXL. இப்போ ஐயோட வேல்யூ 6 × 10⁻³ XL நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது 2512. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கிறது என்னது 15.072 வோல்ட் RMS. நெக்ஸ்ட்டு example 4.21. A capacitor of capacitance 10² μ f is connected across a 220 volt 50 Hz AC mains. Calculate the capacitive reactance, RMS value of current and write down the equations of voltage and current. First நம்ம கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். சியோட வேல்யூ இருக்குது மைக்ரோ ஃபேரடுங்கிறதுனால -6 போட்டிருக்கோம். VRMS 220 வோல்ட்டு, எஃப் வந்து 50 ஹெர்ட்ஸு. Capacitive reactance XC it is equal to 1/ωc. 1/ω value 2πf and C. 1/2 into pi into f into C. 2 into pi ஓட வேல்யூ போட்டிருக்கோம்.
then pi ஓட வேல்யூ 1/2 pi fc. So 2 into pi into 50 into 10 power minus 6 by pi. So pi க்கு cancel ஆயிரும். So இப்போ என்ன கிடைக்கும் 1/10 power 4 10 power 4 into 100. So 1/10 power 4 into 100. 1/10 power 4 100 10 square போட்டுக்கலாம். ஸோ இப்போ ரெண்டையும் இது பண்ணோம்னா பவரை கேன்சல் பண்ணும்போது என்ன கிடைக்குது 1/10 power minus 2. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 10 ஸ்கொயர் 100 ohm. 100 ohm. இதுதான் என்னது ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். அடுத்தது RMS value of current. The RMS value of current VRMS by XC. So VRMS ஓட வேல்யூ என்னது 220 volt கொடுத்துருக்காங்க divided by 100. ஸோ இதை கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 2.2 ஆம்பியர். நெக்ஸ்ட்டு VM ஓட வேல்யூ கேட்டிருக்கு. VM ஓட வேல்யூ VM இஸ் ஈக்குவல் டு என்னது I இஸ் ஈக்குவல் டு VM sin omega t. I இஸ் ஈக்குவல் டு என்னது Im sin omega t plus pi by 2. இதில் ஃபஸ்ட்டு RMS வேல்யூ இதில் IRMS is equal to VRM by XC. ஸோ அதை நம்ம எப்படி போட்டிருக்கோம் 220/100 is equal to 2.2 ஆம்பியர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ VM sin omega t is equal to I is equal to Im sin omega t plus pi by 2. இதுதான் நம்ம கெப்பாசிட்டரில் கண்டுபிடிச்சது. ஸோ இப்போ VRMS it is equal to 1/√2 VM. VRMS-ஓட ஃபார்முலா என்னது 1/√2 VM. ஸோ VM it is equal to VRMS into √2. அப்போ VRMS-ஓட வேல்யூ நம்ம ஏற்கனவே 220 volt கொடுத்துருக்காங்க. √2ஓட வேல்யூவை மல்டிப்ளை பண்ணோம்னா கிடைக்கக்கூடியது 311.08. அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் 311 volt. 311 volt. ஸோ அதை தான் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க டைரெக்டாக 220 into √2. 220 into √2 it is equal to என்னது 311. அடுத்தது Im ஓட வேல்யூ அதே சேம் தான் 2.2 into √2. √2ஓட வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் 3.1 ஆம்பியர். therefore இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம் V it is equal to 311 sin ஒமேகாவோட வேல்யூ என்னது 314 t. அதே மாதிரி I it is equal to 3.1 sin 314 t plus pi by 2. ஸோ இதுதான் இதோட ஈக்குவேஷன். ஸோ இந்த கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. RMS வேல்யூ ஆஃப் கரண்ட்டு அண்டு ரைட் டவுன் த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் வோல்டேஜ் அண்டு கரண்ட். அப்போ நம்ம முதல்ல கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் கண்டுபிடிச்சோம். அந்த கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸோட வேல்யூ என்ன வந்துச்சு 100. அதுக்கப்புறம் RMS வேல்யூ ஆஃப் கரண்ட் கண்டுபிடிச்சோம். இந்த RMS வேல்யூ ஆஃப் கரண்ட்டு 2.2. ஸோ அதிலேருந்து நம்ம என்ன முடிஞ்சுக்கோம் VM it is equal to V இதோட வேல்யூ 220 தென் என்னது √2 it is equal to 311 volt. அடுத்தது Im it is equal to அதோட sin omega t ஃபார்முலா போட்டோம்னா எப்படி இருக்கும் 2.2 into 2. இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது √2ஓட வேல்யூவோட போட்டு மல்டிப்ளை பண்ணும்போது 3.1 ஆம்பியர். ஸோ இது எப்படி வந்துச்சுன்னு தெரியும் இல்லையா. ஸோ VRMS கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 1/2 VM. இந்த இடத்துல ஒவ்வொன்றுக்கும் இந்த வேல்யூக்கு இந்த இது ரெண்டுக்கும் என்ன பண்ணணும் VRMS
equal to 1 by root 2 Vm. அதே மாதிரி இதுக்கும் IRMS equal to 1 by root 2 Im. ஸோ நம்ம IRMS VRMS கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், IRMS கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதோட என்ன செய்யும், ரூட் 2ஓட மல்டிப்ளை பண்ணோம்னா கிடைக்கக்கூடியதான் என்னது இந்த வேல்யூஸ். ஸோ வியோட வேல்யூ எப்படி எழுதலாம், 311 sin 314t, இது ஒரு equation. தென் t is equal to 3.1 sin 314t plus 5/2. இதுதான் என்னது equations of voltage and current. Thank you students.